வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல ஒரு 39 சைஸ்க்கு கட்டோரி பிளவுஸ், அது சிங்கிள் கட்டோரி பிளவுஸ் எப்படி செய்யலாம்னு சொல்றேன். 39 சைஸ்க்கு நான் சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு நாங்க டீப் நெக் வச்சோம்னு சொன்னா ஷோல்டர் 5.8 வருது. ஃபார்முலா வைஸ் பிரகாரம் 6 வச்சுக்கிறலாம். க்ளோஸ் நெக் வச்சு இந்த கட்டோரி பிளவுஸை நீங்க வெட்டுறீங்கன்னா அதோட 1 இன்ச்சு சேர்த்து 7க்கு வச்சுக்கிறோங்க. அதே இது போட் நெக்னா இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5க்கு வச்சுக்கிறோங்க. இப்ப நான் இந்த கட்டோரியை டீப் நெக் போட்டே வெட்டி காட்டுறேன். அப்ப ஷோல்டர் 6 போதும். இதுக்கு உடம்பு 10.75க்கு மார்க் பண்ணணும் ஃபார்முலா வைஸ் பிரகாரம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு நான் 2 பாட்டையுமே ஒன்னா வச்சிருக்கிறேன். அதாவது முன் பாட்டையும் ஃபர்ஸ்ட் நான் 2 பாட்டையும் ஒன்னாவே வச்சு பேப்பர்ல வெட்டி காட்டுறேன். அந்த கட்டோரி பிளவுஸ் செய்யலே நீங்க பேப்பர்லயே நீங்க வெட்டிக்கிறீங்க. பேப்பர் கட் போட்டு வெட்டுனா உங்களுக்கு ஈஸியா வெட்டிடலாம். இப்ப முன்னுக்கு ஒரு பாட்டும் கீழே ஒரு பாட்டு 2 பாட்டையும் முன்னுக்கு பின்னாடியும் ஒன்னாவே வச்சு வெட்டுறேன். ஃபர்ஸ்ட் கீழே தையலுக்கு நாங்க 1.5 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுக்கிடுவோம். தையலுக்கு அந்த விட்டுருக்கிற அளவு நான் 1.5 இன்ச்சு விட்டுருக்கிறேன். அடுத்தது மேல இருந்து பிளவுஸ் உயரம், இந்த தையலுக்கு விட்டது போக பிளவுஸ்க்கு உயரம் வைக்கணும். இந்த 39 சைஸ்க்கு நான் 15 வச்சுக்கிறேன். உங்களுக்கு இதை விட குறைய வேணும்னா உயரம் குறைய வச்சுக்கிறலாம். 15க்கு மார்க் பண்ணிக்கிறணும். இந்த 15 உயரத்துக்கு நேரா கோடு போட்டுக்கிறோங்க. அதுக்கு மேல தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லாட்டி 1/2 இன்ச்சு போட்டுக்கிறோங்க. இது தையலுக்கு தான். இது தான் இந்த பிளவுஸ் லென்த். இந்த 15 தான் பிளவுஸ் உயரம். இது தையலுக்கு, இதுவும் தையலுக்கு. இப்ப இதுல ஷோல்டர் 6க்கு மார்க் பண்ணணும். ஷோல்டர் 6 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த தையலுக்கு விட்ட இடத்துல இருந்து அதே 6 கீழே மார்க் பண்ணிக்கிறேங்க. நேரா இந்த தையல் இடத்த சேர்க்காம அதுல இருந்து 6க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறோம். அடுத்தது நெக்கு, கழுத்து 2.75 to 3 வரையும் வச்சுக்கிறலாம். உங்களுக்கு எது வசதியோ 3 வச்சா கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். அது வேணான்னு நினைச்சா 2.75 வச்சுக்கிறலாம். இப்ப நான் இந்த இதுல 2.75க்கே மார்க் பண்றேன். அடுத்தது கழுத்துட இறக்கம் ஒரு 6.5 வரையும் வச்சுக்கிறலாம். நான் மேல இருந்து 6.5க்கு மார்க் பண்றேன். முன் கழுத்து தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன். அடுத்தது கடைசியா பின் கழுத்து எடுத்துக்கிடுவோம். இப்ப 2 கழுத்துக்குமே 6.5க்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த கெப்பு 2.75 விட்டுருக்கிறேன். இந்த உயரம் கழுத்துட உயரம் 6.5க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த ஷோல்டர் 6, இந்த ஆமோல் இறக்கமும் 6க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த பிளவுஸ் லென்த் 15. அடுத்தது இந்த உடம்பு மார்க் பண்ணணும். உடம்பு நம்ம ஃபார்முலா வைஸ் பிரகாரம் 39 சைஸ்க்கு 10.75 வைக்கணும். இந்த 10.75 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து சரியா 10.75க்கு மார்க் பண்ணிக்கிறணும். அதுக்கு நேரா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே எடுத்துக்கிறேங்க. இடுப்பு குறைக்க வேணாம், ஃபைனலா குறைச்சிக்கிறலாம். இதை வரையும் கோடு போட்டுட்டு இதுக்கு பிறகு தையலுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ உங்களுக்கு துணியில அளவை பொறுத்து விட்டுக்கிறங்க. இப்ப இதுல நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இது தையலுக்கு. இது 10.75 உடம்புட மெஷர். அடுத்தது இந்த ஆமோல் டெப்த் எடுக்கணும். இது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் முடிகிற இடத்துல இருந்து இப்படி கிராஸா ஒரு கோடு 1.5 இன்ச்சுக்கு போட்டுக்கிறங்க. அடுத்து இந்த இடத்துல இருந்து இந்த மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து 6 வச்சிருக்கிறோம். அப்ப நடு பாயிண்ட் 3. அந்த 3ல இருந்து அப்படியே இந்த புள்ளிய கனெக்ட் பண்ணி இதோட சேர்த்து விட்டுருங்க. இதுதான் வெளி ஷோல்டர். இதை விட ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளி இதுதான் முன்பக்க ஷோல்டர். உள்பக்க கைக்கு ஒரு 1/2 இன்ச்சு புடைச்சு விட்டுறணும். உள்ளுக்கு எடுத்து இதோட சேர்த்து விட்டுறணும். இது வெளிப்பக்க கை. இப்ப நாங்க இத கழுத்து பகுதி, இந்த பகுதி இதெல்லாம் 4ஆவே உடம்போட வெட்டிடணும்.
இந்த முன் பக்கத்துக்கு மட்டும் நாங்க இப்ப டாட் போட்டுட்டு இதை தூக்கிட்டு தனியா வெட்டின பிறகு பின் பக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்ப முன் பக்க டாட் போடுவோம். இந்த இப்ப முன் பக்க டாட் போடுற நேரம் இப்ப இந்த முன் பக்க டாட் போட போறோம். இப்ப நீங்க இந்த தையலுக்கு இந்த இடத்த விட்டுருங்க, இது தையலுக்கு போயிரும். இந்த தையலுக்கு விட்ட இடத்துல இருந்து கீழே இருந்து சரியா 2 ஷோல்டர்ல நடு பாகத்தை பிடிச்சிருங்க. அந்த நடுவுல இருந்துட்டு சரியா இந்த 10.75 உடம்பு மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த 10.75 கொண்டாந்து மார்க் பண்ணுங்க. இதுதான் செஸ்ட் பாயிண்ட். அதுல இருந்து நாங்க வந்து இதுக்கு எவ்வளவு டாட் போடலாம், இந்த டாட்டோட உயரம் வந்து 2.5 இன்ச் வைக்கலாம், அகலம் 2.25 வைக்கலாம். இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் அப்ப நான் 2.5க்கு மார்க் பண்றேன். இது வந்து 10.75, இது வந்து 2.5. இந்த 2.5 முடியுது, இந்த புள்ளி வரைந்தான் எங்களுக்கு தேவை, மற்றதெல்லாம் பட்டிக்கு போயிரும். அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லாட்டி 2.25க்கு மார்க் பண்ணிக்கிறங்க. மொத்தத்துல 2 பக்கம் சமமா பண்ணிட்டு இந்த டாட்டை இப்படி போட்டுக்கிறோங்க. இது எப்பவுமே நாங்க பிளவுஸ்க்கு போடுற மற்ற பிளவுஸ்ல போடுற மாதிரி தான் இந்த டாட்டையும் நாங்க போட்டுக்கிறோம். போட்டாச்சு. இது ரெண்டும் டாட் போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யணும் சொன்னா, இந்த உயரம் நாங்க எப்படி நீங்க நினைச்சு இந்த இது வந்து மேல இருந்து நான் இந்த கோடு மார்க் பண்ணிருக்கிற 2 ஷோல்டருக்கு நடுவுல இந்த கோட்டோட உயரம் வந்து 10.75. இங்க வச்ச ஆன்சர். இந்த கோட்டோட உயரம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு. இந்த அகலம் டாட்டோட அகலம் வந்து 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப வந்து பட்டி ஷேப் கொடுக்கணும். இந்த எண்டுல இருந்து இந்த கோடு முடிகிற இடத்துல இருந்து 1.5 இன்ச்சுக்கு தள்ளி இருங்க. இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிருங்க. அப்ப இந்த புள்ளி இதோட சேர்ந்துடணும். அதே மாதிரி இந்த புள்ளில இருந்து இதோட சேர்த்துடணும். இப்ப நான் இத வந்து இப்படி வச்சு கிராஸா கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்ப நாங்க பட்டி எல்லாம் எப்பவும் போல போட்டு முடிச்சாச்சு. இப்ப கட்டூரி போடணும். இந்த இடம் இருக்குது, இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரையும் எவ்வளவு இருக்குன்னு அளந்து பாருங்க. இப்ப இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரையும் 3.5 இன்ச் இருக்குது. அப்ப இந்த டாட் முடியுது, இந்த இடத்துல இந்த 3.5 இன்ச்ச மார்க் பண்ணணும். இந்த 3.5 இன்ச்சு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு இத வந்து நாங்க ஒரு நேரா இப்படி ஒரு கோடணும் போட்டுக்குவோம். இப்ப இந்த கழுத்து வளைவு இருக்குது, இந்த வளைவுல வந்து இந்த 3.5 இன்ச்சு எடுத்தோம், இந்த 3.5ல ஒரு 1/2 இன்ச்ச மைனஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இத வந்து இந்த கழுத்துல 3 இன்ச்சு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. அப்ப இப்படி டேப்ப வளைச்சு வர்ற நேரம் இந்த இடத்துல வருது. அப்ப இந்த 3 இன்ச்சு வர்ற இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது இந்த உள் வளைவு இருக்குது, இந்த வளைவுல இருந்து அந்த 3 இன்ச்ச மார்க் பண்ணிக்கிறங்க. 3 இன்ச்ச மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த 3 புள்ளியையும் இந்த புள்ளியையும் இங்க நம்ம வச்சிருக்கிறோம், இந்த 3 புள்ளியையும் சேர்க்கணும். இப்ப இந்த இடத்துக்கு வந்து 3 இன்ச்சு, இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சு, இந்த இடத்துக்கு வந்து 3.5 இன்ச்சு. அவ்வளவுதான். இப்ப இத வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துறோம். இப்ப இத நீங்க வந்து இந்த ஒரு பாட்டை வந்து இப்படி தூக்கிக்கிறங்க. முன் பகுதியை தூக்கிட்டு சரியா இந்த பகுதியை இப்படி வெட்டி விட்டுருங்க. இது வரையும் நாங்க இப்படி தனியா வெட்டணும். இப்ப கழுத்து பகுதியை வந்து 2ஐயும் தனித்தனியா இந்த ஒன்னாவே வச்சு வெட்டி எடுத்துடணும். இப்ப உடம்பு பகுதியையும் ஒன்னாவே சேர்த்து வெட்டிடணும். 4 பகுதியை நாங்க பாருங்க தனித்தனியா வந்துருச்சு. இப்ப இதுல வந்து இந்த கட்டூரிய வந்து தனியா வெட்டி எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி இந்த கைப்பாட்டு உள் பகுதியை வந்து வெட்டி விட்டுறணும். எங்களுக்கு இது வந்து வெளிப்பகுதி, நாங்க இந்த உள்ளுக்கு மார்க் பண்ணிருக்கிற பகுதியை மட்டும் வெட்டி விட்டாச்சு. அடுத்தது இப்ப இந்த கட் போட்டிருக்கிறோம், இந்த இடத்த நாங்க அப்படியே வளைச்சு எடுத்துருவோம். இந்த பாட்டை அப்படியே எடுத்தாச்சு. இது வந்து மத்த பகுதி. இப்ப இந்த நடு சென்டர் பார்ட் இருக்குது, இந்த சென்டரை வந்து நீங்க வந்து இப்படி மடிச்சு இது எப்பவும் போல டாட் பிடிச்சிருங்க.
புடிச்சிட்டு இந்த பகுதியையும் அந்த மத்த பகுதியை சைடையும் நாங்க சேர்த்துறணும். இத வந்து துணியில எப்படி போடுறதுன்னு அப்புறம் காட்டுறேன். அடுத்தது இப்ப பின்பக்கத்துக்கு வந்து கழுத்து வந்து நாங்க முன்னுக்கு வச்ச 6 தான் வச்சிருக்கிறோம். நீங்க வந்து 10 வரையும் வச்சுக்கிறலாம். நான் வந்து இப்போ ஒரு 9க்கு மார்க் பண்றேன். சரியா? அதே அளவுக்கு இறக்கம் மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிடுவோம். கூட்டிட்டு அப்ப இதுவரையும் கழுத்து ஷேப் வச்சுக்கலாம். அடுத்தது இப்ப இந்த 2 ஷோல்டர் இருக்குது. எப்பவும் போலத்தான் அந்த ஷோல்டருக்கு நடுவுல நேரா கீழே ஒரு 4 இன்ச்சுக்கு உயரத்துக்கு டாட் போட்டுக்கிறணும். கீழே வந்து 1 இன்ச் 2 பக்கத்துக்கும் 1/2 இன்ச் பிரகாரம் 1 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கிறணும். இதுதான் பின்பக்கம். அவ்வளவுதான். இது வந்து பின்பக்கம். அடுத்தது இப்ப இந்த வந்து கழுத்தை வந்து வெட்டி, இந்த கழுத்து கூட வரைஞ்சிருக்கிறோம். இந்த எக்ஸஸ் பார்ட்டை வெட்டி விட்டுறோம். இப்ப வந்து ஸ்லீவ் எடுக்கணும். அடுத்தது ஸ்லீவுக்கு வந்து எப்பவும் போல ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறங்க. கீழே வந்து 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறங்க. அதுக்கு பிறகு ஸ்லீவோட உயரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவு விட்டுக்கிறங்க. இப்ப நான் ஒரு 10 இன்ச்சுக்கு ஸ்லீவ் விடுறேன். 10 இன்ச்சு உயரத்துக்கு மேல கோடு போட்டுக்கிடுவோம். அதுக்கு மேல தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. இப்ப இந்த மேல இந்த உயரம் வந்து 10 இன்ச்சு. இது கீழே தையலுக்கு, இதுவும் மேல தையலுக்கு. இப்ப இந்த மேல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறங்க. ஒரு 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணி அது ஒரு கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டாச்சு. இந்த கீழே அடி அகலம் எவ்வளவு வருதோ உங்களோட கையில அந்த அளவுக்கு மார்க் பண்ணணும். இப்ப இந்த 39 சைஸ்க்கு வந்து சில நேரம் ஒரு 6.5 6.25 வரும். நான் வந்து ஒரு 6.5க்கு மார்க் பண்றேன். 6.25க்கு மார்க் பண்றேன். அப்ப இங்க வந்து 1 இன்ச்சு தள்ளி 7.25க்கு வரும். 7.25க்கு நேரா மார்க் பண்றேன். அப்ப இத வந்து அப்படியே நேரா கோடு போட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதுக்கு பிறகு தையலுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ விட்டுக்கிறேங்க. இப்ப நான் இதுல 1 இன்ச் இடைவெளி இருக்கு, 1 இன்ச்சு விடுறேன். நீங்க துணியில வெட்டுற நேரம் சரியா வெட்டிடுங்க. இப்ப இந்த இடம் இருக்குது, இந்த முடியுது, இந்த இடத்தையும் இந்த இடத்துக்கும் நேரா இப்படி கிராஸா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறங்க. இப்படி கோடு போட்டுட்டு இதுல வந்து ஒரு 1 இன்ச் இந்த மேல வர்றத விட்டுருங்க. இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்குன்னா இந்த 7.5 இருக்குது. அப்ப 3.25, ரெண்டுக்கும் நடுவு பகுதி வந்து 3.25. இந்த சென்டர் பாயிண்ட்ல மேலையும் கீழையும் ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. இப்படி 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த 1 இன்ச்ல இருந்து தள்ளி அப்படியே இந்த மேல் புள்ளியில வந்து சேர்ந்து கீழே இதோட வந்து இணைஞ்சிடணும். அதே மாதிரி இப்படி வந்து இப்படி உள் புள்ளியில வந்து இறங்கி இதோட வந்து சேர்த்துடணும். அவ்வளவுதான் ஸ்லீவ். இதை இப்ப கட் பண்ணி எடு. மேல வந்து அப்படியே மேல் கையே ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிடுவோம். ரெண்டும் ஒரே பகுதியா இருக்கிறத ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிறணும். இதை எடுத்துட்டு இப்ப விரிச்சு வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இந்த உள் பகுதி இருக்குது, இந்த வளைவு மாதிரி, இதை மட்டும்தான் கட் பண்ணி விடணும். அவ்வளவுதான். இது வந்து முன்கை. இது கொஞ்சம் நீட்டமா தான் வரும். ஸ்லீவ் 10 இன்ச் உயரம் வச்சிருக்கோம். இப்ப இந்த கட்டோரியை எப்படி துணியில வைக்கலான்னு காட்டுறேன். இப்ப பாருங்க எப்படி நான் போட்டிருக்கேன்னு. கீழ்பக்கம், இந்த துணியோட கீழ் பக்கத்துல வந்து நம்மட பின்பக்க பகுதியை போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடைவெளியில வந்து நான் இந்த முன்பாட்டை வச்சிருக்கிறேன். இப்ப இதுதான் மெயினா. நீங்க இந்த முன்பாட் வச்சிருக்கிற இடத்துல இந்த இடத்துல மட்டும் தையலுக்கு நீங்க துணி விட்டுக்கிறணும். இந்த 2 பாட்டுக்குமே தனித்தனியா, மத்த பாட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா இதை நாங்க வந்து சேர்க்கணும் தானே இதோட. அப்ப இதுக்கு தனியா 1/4 இன்ச்சு துணியும் அதுக்கும் 2க்குமே தையலுக்கு துணியில விடுற நேரம் தையலுக்கு இந்த பகுதிக்கு மட்டும் இடம் விட்டுக்கிறணும். மத்த பாட்டுக்கெல்லாம் தேவையில்லை, அது நம்ம ஏற்கனவே விட்டுருக்குறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த முன் பாட்டை இப்படி போட்டுட்டு கீழே வந்து ஸ்லீவா போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல
ஸ்லீவ்லயும் ஒரு பகுதியை குளிச்சு வெட்டணும், ஒரு பகுதியை மூடின மாதிரி வெட்டணும். ரெண்டு பகுதியும் ஒரே மாதிரி வெட்டிடக்கூடாது. இதுதான் இந்த இவ்வளவுதான் துணியில போடுறது. இப்ப மீதமுள்ள இந்த இடைவெளியில நாங்க பட்டி பீஸ போட்டுருக்கோம். இந்த பட்டி பீஸ் இதுல இருக்குது. இத இதுல போட்டுக்கிறணும். நாங்க இதுல எதுவுமே தையலுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. இந்த 1.5 இன்ச்சு கீழே நாங்க விட்டுருக்குறோம். இந்த 1.5 இன்ச்சே தையலே எங்களுக்கு இந்த பட்டி பீஸ் தைக்கிறதுக்கு போதுமானது. அதே மாதிரி பின்னுக்கு முதுகுல பின்பகுதியிலையும் 1.5 இன்ச்சு தையலுக்கு இருக்குது. அதனால இந்த முன்பாட்டுக்கு மட்டும்தான் நீங்க இந்த கட்டோரி வெட்டி இருக்கிறோம். இந்த ஷேப்புக்கு மட்டும்தான் நீங்க தையலுக்கு துணி விடணும். மற்றபடி வேற எக்ஸ்ட்ரா துணி விட தேவையில்லை. இதுக்கு மட்டும் ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச்சோ உங்களுக்கு 1/2 இன்ச்சோ எவ்வளவு தைக்கிறதுக்கு மட்டும் தேவையான துணி இதுல விடணும். மற்றபடி இது உடம்போட தச்சு முடிச்ச பிறகு நம்மளோட அளவுக்கு சரியான அளவுக்கு சேர்ந்துரும். தச்சு எல்லாம் இந்த கட்டோரியையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த டாட்டை பிடிச்சி கழுத்து பீஸ் தச்சு கைய பொருத்தி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க ஃபைனலா என்ன செய்யணும்னா இந்த உடம்பு பாட்டு இருக்குது. இந்த உடம்பு பாட்டை நீங்க பின்பகுதியில இந்த இதுட உடம்பு பாட்டையும் இதுல இருந்து இப்ப இதுல நாங்க ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்குறோம். அப்ப இந்த உடம்பு பாட்டையும் அதே மாதிரி இந்த உடம்பு பாட்டையும் சைடால சேர்த்துட்டு வரணும். கையில இருந்து சேர்த்துட்டு வரணும். அவ்வளவுதான். இது பெரிய அளவே தான் நான் வச்சு வெட்டி இருக்கிறேன். கடைசியா நீங்க எல்லா பிளவுஸ் எல்லாம் தச்சு பொருத்தின பிறகு உங்களோட உடம்போட அளவு இப்ப 39 4 பிரிச்சா 9.75 வரும். அப்ப மேல 9.75 கீழே 7.75 வரும். அப்ப இத குறைச்சிட்டு நீங்க மார்க் பண்ணி பொருத்திட்டு போட்டா சரியான அளவுக்கு விட்டோம்னா வந்துடும். இவ்வளவுதான். இப்ப நான் எவ்வளவு அழகா வெட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க ஒரு கட்டோரி பிளவுஸ் தைக்கணும்னு சொன்னா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.